ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து விசஸ் இந்தியா ஓடிஐ சீரிஸ் முடிஞ்சிருச்சு. நாம வந்து 2-1 ஜெயிப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனால் பார்த்தா 2-1 தோத்துட்டாங்க. நம்ம வந்து 2-1 எப்போ ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம்னா பும்ரா குல்தீப் யாதவ் விளாண்டா ஜெயிப்பாங்கன்னு சொன்னோம். தேர்ட் ஓடிஐல ரெண்டு பேருமே ஆடல. ஸோ அது வந்து கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. சரி, வழக்கம் போல நம்ம டாஸ் டீம் சேஞ்சஸ் வந்து போவோம். சொல்லுங்க யோகி, நிறைய என்ன நிறைய நடந்தது? குளறுபடிகள் இருக்கு. நம்ம எடுத்துட்டு போன ஸ்குவாடே முதல்ல ஒரு கேவலமான ஸ்குவாடு தான். அதுலயும் ஆளில் பும்ரா இல்லைன்னும் போது நமக்கு நம்ம முன்னாடி இருந்து பேசுறது தான். பும்ரா இல்லைன்னா இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்த எந்த ஃபார்மேட்டா இருந்தாலும் சரி, அதுதான் நிஜம். இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு அதுவும் இவங்க இவங்க எடுத்திருக்க டீம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா தான் தெரியுது. வேற வழி இல்ல. சரி, அதான் பும்ரா இன்ஜுரின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு. ஏன்னா அது ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய சாய்ஸ் என்னன்னா, யூஸ்வலா எல்லாரும் குல்தீப் யாதவ் தான் போயிருப்பாங்க. ஈவன் தோ அது வந்து லார்ட்ஸ் பிச்சு, நீங்க என்ன சொன்னாலும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா இருந்தாலுமே, ஏன்னா இப்போ இருக்க சீம் அட்டாக் வச்சு நீங்க போனீங்கன்னா யாருமே விக்கெட் டேக்கர் மாதிரி தெரியல. பிரசீத் வந்து பும்ரா போடும்போது நல்லா போடுவார். மற்றபடி அவருமே கொஞ்சம் ரன் கொடுப்பாருன்ற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி. நீங்க யூஸ்வலா நான் ஸ்டார்ட் ஆஃப் தி கேம்ல சொல்றேன், நீங்க அதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா. ஸோ அது இல்லாம பிரின்ஸ் யாதவுக்கும் டெபு கொடுத்து ஹர்ஷ்தீப்பையும் உள்ள வெளியேன்னு மாத்தி மாத்தி ஆடிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, குர்னூர் பிராருமே புதுசு, 4 சீம் அட்டாக் 4 பேருமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி புதுசு தான். அது இல்லாம அக்சருக்கும் விக்கெட் விழல. ஸோ இந்த பவுலிங் லைனை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு நல்ல விஷயம், ஆல்ரவுண்டர்னு தேடி போகாம ஆப்ஷனும் இல்ல அவங்களுக்கு. ஃபுல் சிக்ஸ், நம்பர் 6 நம்பர் 7 நம்பர் 6 வரைக்கும் ஃபுல் பேட்டிங்கா போயிட்டு ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் வச்சு ஆடினாங்க. அது உள்ள போகும்போதே தெரிஞ்சிச்சு, பும்ரா இல்லைன்னும் போதே சான்ஸ் ரொம்ப கம்மி தான் தெரிஞ்சதுதான். அதான் இல்ல, நான் வந்து சிவம் துபே தூக்கிட்டு கேஎல் ராகுல் எடுத்துட்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா பவுலிங் ஏற்கனவே பும்ராவும் இல்ல, குல்தீப் யாதவே எடுக்க மாட்டாங்க. சரி, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் போடுறதுக்காச்சும் ஆள் வேணும்னு பார்த்தா அவங்க அந்த சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. கேஎல் ராகுல கொண்டு வந்துட்டு இல்ல, அது நான் பெரிய சிவம் துபே தப்பான இது சேஞ்ச் நான் சொல்ல பண்ணிட்டு. மாட்டேன். பட் ஆனா பும்ரா இல்லன்றனால சிவம் துபே வச்சு நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னா சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். அது சிவம் துபே பேட்டிங் இல்ல இல்ல, பும்ராவும் இல்ல, பும்ராவும் இல்ல, குல்தீப் இல்லன்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பவுலர் பந்து போடுறதுக்காக ஆள் வேணுங்கிறேன். அவங்க கடைசியில யாருமே இல்லாம தான் 10 ஓவர் 97 குர்னூர் பாரு கிட்ட கடைசி ஓவர் கொடுத்து 10 ஓவர் 97 போனாரு. இல்லாட்டி அந்த ஓவர்லாம் நீங்க கட் பண்ணிருக்கலாம் அவருக்கு போடாம. அது சொல்றேன் நானு. 350 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கலாம் மேல தூபே இருந்தா. விக்கெட் வந்தாதாங்க சிவம் துபே எஃபெக்டிவா இருப்பாரு. இல்லன்னா துபே வந்தாலும் அடிச்சிருப்பாங்க, யாரு போட்டாலும் அடிச்சிருந்தாங்க. இவங்களும் இல்ல கண்ணா அப்போ பின்னாடி தான் போட்டு நின்றாங்க. ஆமா, ஆனா இது கண்ணாபின்னா போட்டாலும் பிரசித் ஆமா, கிருஷ்ணா வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 20 பால் டாட் பால் போட்டாரு ஒரு பிரசீத் ஸ்ட்ரெச்ல. 4 இப்ப பும்ரா பிரசீதோட லாஸ்ட் ஓவர் தான் நல்லா அடிச்சிட்டாங்க. அது இல்லன்னா பிரசீதோட ஃபிகர் ரொம்ப நல்ல ஃபிகரா முடிஞ்சிருக்கும். அவர் 9 ஓவருக்கு ஆமா 45 ஆமா, ரன்னோ 46 ரன்னோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல தான் 23 ரூட் ரன் பட்லரை சேர்ந்து அடிச்சிட்டாங்க. ஓவர் ஆயிடுச்சு. அது பட்லர் தான் அடிச்சாரு, ரூட் சிங்கிள் இல்ல தட்டி இல்ல, இவரு கொடுத்திருந்தாரு அவருக்கு பிரசீத் 6. ஓவர் ரூட்டும் அந்த மாதிரி அடிச்சாருன்னு தான் சொன்னோம். நினைக்கிறேன். 2 4 ஏதோ அடிச்சாரு. இல்ல, பட்லர் தான் 2 6 அடிச்சாரு, ஒரு 4 அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஒய்டு நோபா கடைசி ஒரு பால் தான், ஒரு 4 தான் இவர் அடிச்சாரு, ரூட் அடிச்சாரு. அந்த யார்கர் இருக்கிறதுலே நல்ல பால் அந்த ஓவர்ல போட்டாரு. ஆனா அது வந்து ரூட் ஒரு பிரில்லியன்ஸ்ல அதுவும் 4 போயிடுச்சு. அப்படிதான் சொல்லணும். உனக்கு பும்ரா இல்லாத டிஃபரன்ஸ் எப்படி தெரியுது நான் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல மொத 5 ஓவர்ல 16 ரன், விக்கெட் எதுவும் போடணும்னு நினைக்கிறேன். ஒரு விக்கெட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் விக்கெட் மேட்ச் போடவே விக்கெட் இல்ல, போல, ஒரு ரெண்டாவது விக்கெட் மேட்ச் தான் போச்சோம். விக்கெட் போச்சு. ரெண்டாவது மேட்ச்ல 14 ரன் மொத 5 ஓவர்ல 2 விக்கெட் போயிருந்துச்சு 14 ரன்னுக்கு. இந்த மேட்ச்ல மொத 5 ஓவருக்கு 37 ரன் அடிச்சிட்டாங்க அவங்க, விக்கெட் போல. இதுல இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் ஓவர்ல பிரசித் கிருஷ்ணா ரன் லீக் பண்ணாரு, ஒரு 13 ரன் லீக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு 2 ஓவர் போட்டாரு நினைக்கிறேன் அந்த 5 ஓவர்ல. அது 2 ஓவருமே ஃபுல்லா ஒரு ரன் 2 ரன் தான் கொடுத்தாரு. அப்பயுமே 5 ஓவர் 37 அடிச்சிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி பவுலிங் வந்து பும்ரா இல்லாட்டினா ரொம்ப மோசமா இருக்கு. குல்தீப் யாதவ் எதுக்கு இந்த ட்ரிப் இது ஓடிஐ சீரிஸ் கூட்டு போனாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியவே பெய்டு இல்லை. வெக்கேஷன் சுத்தி பார்த்துட்டு வாங்க அதான் ஜாலியா. அவருக்கு ஜாலியா ஒரு பெய்டு வைக்க. ஆனா அவர் ஜாலியா இருப்பாருன்னு தெரியல, அவருக்கு வெறுப்பா இருந்திருக்கும். ஏன்னா என்கிட்ட பால் கொடுத்தா நான் அவனா சேஸ் போடுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஜேக்கப் பதில் வந்து கடைசியில சூப்பரா போட்டு இருந்தாரு. அவனுக்கு டைமிங்கே கிடைக்க மாட்டேங்குது, ஸ்பின்னர் போட்டா அது ஸ்லோவா இருக்குது பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பழைய பால்ல குல்தீப்ட கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். 388 கண்டிப்பா போயிருக்காது குல்தீப் இருந்திருந்தாருன்னா, அது மட்டும் கன்ஃபார்மா என்னால சொல்ல முடியும். நம்ம நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம், அவங்க கேட்கற மாதிரி தெரியல. இப்ப அடுத்த சீரீஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி ட்ரை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குல்தீப் யாதவ் உட்கார வச்சிருவாங்க. இவங்க அப்படியே குல்தீப் யாதவ் ஃபுல்லா ட்ரை பண்ணி, இவங்க அப்படியே நல்லா அவருக்கு டாப் டு பாட்டம் ஃபுல்லா பார்த்தா மாதிரி டிசைட் பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு. நம்ம சொல்லலாம் ஒண்ணும் இல்லைங்க, கம்பீர் கையில தான் இருக்கு. இல்ல, குல்தீப் யாதவ் இதுக்கு மேல என்ன ப்ரூவ் பண்ணணும் எனக்கு புரியவே இல்லையே. அவரு ஆக்சுவலா இப்போ கடைசியா ஒரு நடந்த 5 வருஷத்துல எனக்கு தெரிஞ்சது 100 விக்கெட் மேல எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓடிஐல சொல்ல போனா. இதுக்கு மேல என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு ஆடணுமே, தெரியல. இப்போ ஆடினா தானே நீ விக்கெட் எடுப்ப, அப்பதானே நீ பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன்ல இருப்ப.
கேமே குடுக்கலன்னா அதான் இப்ப வந்து இப்ப குல்தீப் ஏதாவது கொடுக்க மாட்டாங்க. நம்ம போன வீடியோல பேசுற மாதிரி ஜடேஜா எல்லாம் எங்க ஜடேஜா இருக்காருன்னே அவ்வளவுதான் தெரியல. நினைக்கிறேன். இப்ப எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல ஜடேஜா அவங்க பாப்பாங்கன்னு தோணல. முகமது தெரியல. ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயர் அவரா போற வரைக்கும் நீங்க பார்த்துதான் ஆகணும். இவங்க ஃபிட்னஸ் பிரச்சனை அதெல்லாம் சொல்லவே முடியாது ஜடேஜா கிட்ட. அவங்க ஏன் அதை பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. சரி, அதுக்கப்புறம் பவுலிங்ல பார்த்தோன்னா இப்ப புதுசா ஆள கிடைக்கும். இப்பெல்லாம் முகமது சிராஜ் ஒருத்தர் இருந்தா அப்படி புது பாலை கொடுத்தோன்னா வச்சு ஆட்டாட்டுன்னு ஆட்டுவா அப்படி. அவரெல்லாம் எங்க போனாருன்னு தெரியல. அவர் ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. பும்ரா ஷமி நீங்க சரி நீங்க ஏதோ சொல்றீங்க அவங்கள கடந்துட்டோம் அவங்கள பாக்கலன்னு. இப்ப கூட பாக்கலாம். ஒரு வருஷம் தான் உங்களுக்கு 35 தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவருக்கெல்லாம் புவிக்கெல்லாம். தாராளமா ஆடலாம். நீங்க ஒரு வருஷத்துல ஒன்னும் பெருசா மாற போறது இல்ல. நீங்க அது தாண்டி நீங்க அவங்க 2 பேரும் சரி நாங்க கோத்ரூ பண்ணிட்டோம் அவங்க ஃபேஸ் தாண்டிச்சுன்னு சொன்னா சிராஜ் எல்லாம் வந்து பீக்ல இருக்காரு அவர் இப்போ. ஐபிஎல்லுமே செம்மையா போடுறாரு. ஐபிஎலுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க எல்லா டோர்னமெண்ட்டும் சூப்பரா போடுறாரு. ஐ மீன் எல்லா லீக் மேட்சஸ் நம்ம ஆடினதெல்லாம் கூட சரி சொல்றேன். பட் ஆனா தெரியல அது இவங்க ரொம்ப மேபி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அதுக்குன்னு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் மட்டுமே பண்ணக்கூடாது. பண்ணிட்டு இப்ப கன்க்ளூஷன் இதை வச்சுதான் நாங்க இருப்போம் டிசைட் பண்ணுவீங்க. இப்ப எல்லாம் இப்போ நான் என்ன நடக்கும் சொல்றேன் பாருங்க. இப்ப எல்லாம் ஒண்ணு நடக்குதா, நடந்து முடிஞ்சிடும். எல்லாம் இவங்கதான் ஓரளவுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு சூட் ஆனவங்கன்ற மாதிரி பேசிட்டு ஐபிஎல் வரும். ஐபிஎல்ல யார் விக்கெட் எடுக்கிறாங்களோ அவங்க தூக்கி போட்டு எடுத்து போயிடுவாங்க வேர்ல்டு கப். இதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. அப்பயும் புவி விக்கெட் எடுப்பாரு. டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ்ல இருப்பாரு. அப்பயும் கூட்டு போக மாட்டாங்க. அதான் எடுக்க மாட்டாங்க. புவி இல்லாட்டி ஷமி 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. கூட்டு போக மாட்டாங்க. அதான் நடக்கும். இது வந்து நம்ம அந்த பக்கம் பேட்டிங்கும் நம்ம இங்கிலாந்தோட பேட்டிங்கையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அவங்க பயங்கரமா ஆடினாங்க. ஜேக்கப் பத்தலும் சரி, பெண்டகெட்டும் சரி. வெண்டகேட்டுக்கு வந்து பும்ரா இல்லைன்னு ஒரு குஷி ஆயிடுச்சு. அவர் பாட்டு அடிச்சுனே இருந்தாரு. ஜாலியா ஆடினாங்க 2 பேரும். அவங்க அதான் ஒரு என்ன சொல்றது, ரெக்கார்டு மேக்கிங் பார்ட்னர்ஷிப், பயங்கரமான பார்ட்னர்ஷிப் அது. 200 ரன் தான் விக்கெட் போச்சுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தாங்க. 192. ஆமா, அந்த 200 கிட்ட போயிட்டு தான் விக்கெட் போச்சு. அதுவுமே ஜேக்கப் பத்தல் வந்து மிஸ் பண்ணிட்டாரு செஞ்சுரி. வெல் டிசர்விங் செஞ்சுரி அவருக்கு. அவர் தேவையில்லாம இடுப்புல வந்த பாலை இடித்து அடிக்கிறேன்னு பாதி கரெக்டா ஸ்கொயர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறுத்துவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கொஞ்சம் இது பண்ணி நிறுத்துவாங்க. ஏன்னா உனக்கு பெண்டகெட்டும் ரூட் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் பெண்டகெட் வேற அவுட் ஆயிட்டாரு. ஆனா அவங்களுக்கு வந்து அவர் தான் மெயின் பேட்ஸ்மேன்றனால அவரையே பொசிஷன் மாத்தாம இறக்கி விடும். அவங்க அது கூட இங்கிலாந்துக்கு பாடணும். ஏன்னா பொசிஷன் இதான் அவரோட பொசிஷன்றனால எங்க என்ன நடந்தாலும் அந்த பொசிஷன்ல ஆளை இறக்கி விடுவாங்க. நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா இஷான் கிஷனை தூக்கி தேவையில்லாம நம்பர் 4ல இறக்கி, ஸ்ரேயஸ் கீழே இறக்கி. ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 4ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடினாரு. நீ நல்லா ஆடுற, நீ வேண்டாம் நம்பர் 5 கீழே போயிடு, நல்லா ஆட வேணாம்னு சொல்லி அடுத்த 2 மேட்ச் அவருக்கு ஃபெயிலியர். சோ இந்த மாதிரிதான் ஏதாவது புதுசா நாங்க வந்து பிளேயரை வந்து எப்படி ஃபெயில் பண்ணலாம்னு கண்டுபிடிச்சு வெளியே அனுப்புறதுக்கு பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நம்ம சொல்றேன்னு தெரியல. ஆனா ஆன் தி அதர் ஹேண்ட் ரோஹித் சர்மா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. நீங்க இன்னுமாடா என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நான் யாருன்னு இன்னும் தெரியாம அந்த அந்த இந்த படத்துல அந்த மாதிரி வந்து அதான் பழைய ரோஹித் சர்மா பாக்குறியான்னு சொல்லி காமிச்சாரு நமக்கு. இல்ல பாஷா படத்துல அந்த இது மாதிரிதான், என் பேரு மாணிக்கம், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்ற மாதிரி, என் பேரு ரோஹித் சர்மா, என்ன வெளியே அனுப்ப பாக்கீங்களா, எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, இதான் என் பேரு வந்து. உண்மையாவே இது பழைய ரோஹித் சர்மா. நீங்க அந்த அந்த ரீவாம்ப் ரோஹித் சர்மா, அந்த வேர்ல்டு கப் டைம்ல எல்லாம் பார்த்த ரோஹித் சர்மா இல்ல. உண்மையா அந்த 2018 ஆடுவார் பாரு, அந்த மாதிரி அழகா இன்னிங்ஸ் பில்ட் பண்ணிட்டு போய் அதுக்கப்புறம் ஒரு 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 பிளாஸ்ட் காட்டுவாரு. என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு முடியல. இப்போ அந்த கிராம்ஸ் வந்தனால வந்து கிராம்ப் போட்ட இல்லன்னா பொளந்திருப்பாரு அவர். எனக்கு தெரிஞ்சு கிராம்ப்லயே நவுற முடியாம போட்டு அடியான்னு வச்சிருந்தாரு. கிராம்ப் இல்லாட்டி தான் இந்தியா சேஸ் பண்ணிருப்பாங்க. இந்த இன்னொரு 200 ரோஹித் சர்மா பேட்ல இன்னொரு 200 வந்திருக்கும். அவர் கிராம்ப் வந்து அது 33வது ஓவர்லயே நம்ம காலை பிடிச்சாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு 3 ஓவர் ஏதோ பார்த்தாரு, அப்புறம் அவுட் ஆயிட்டாரு. அவருக்கும் ஏதோ முடியாத காலம் வச்சு முன்னாடி பால் ஜேக்கப் பெத்தல்ல ஒரு 6 அடிச்சாரு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 100 மீட்டர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். அது ஸ்லாக் ஸ்வீப் ஒன்னு போட்டாரு டமார்னு. அடுத்ததும் அதே பால் தான் போட்டாரு பெத்தல். ரோஹித் சர்மா நின்னு அதே மாதிரி எடுத்திருப்பாரு. அவர் கொஞ்சம் நவுந்து அந்த பக்கம் போய் லெக் சைடுல இன்னும் ஸ்கொயர் ஆட போனாரு. அது கொஞ்சம் தரையோட ஒட்டினே போய் போல்ட் ஆயிடுச்சு. ஆனா நீங்க பேசுறவங்க பேசிட்டே இருங்க, என்ன வேணா நடக்கட்டும். ஆனா எனக்கு பாயிண்ட் என்னன்னா, நீங்க ரோஹித் சர்மா மேல இவ்வளவு பாயிண்ட் வைக்கும் போது அது வெளில இருக்கவங்க பேசினா மட்டும் இது நடக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஏதோ டிசிஷன் வந்து கொஞ்சம் ரோஹித்துக்கு அகைன்ஸ்டாவும் போயிருக்கு. அது போகாம வெளியே இவ்வளவு பெரிய டாக்ஸ்க்கு வராது அது விஷயமும். ரோஹித்தும் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்செட்டா தான் தெரிஞ்சது. ஆனா பேட்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு நான் யாருன்னு காமிக்கிறேன்னு. ரொம்ப டிசைசிவா போன 2 மேட்ச் ஒண்ணுமே படல. இப்படி சுத்துறாரு, அப்படி சுத்துறாரு, ஏறி போய் சுத்துறாரு, என்னென்னமோ பண்றாரு, ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கும் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் ரொம்ப டிசைசிவா ஆடல, ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த பக்கம் ஆஸ் யூசுவல் கில்லுமே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா பவர் பிளேல. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு விக்கெட் கையில வச்சிருந்தா தான் நம்ம கேம்ல இருக்க முடியும், போக ஆக்சிலேட் பண்ணிக்கலாம் நம்மன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்லோவா பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணாங்க.
அப்புறம் அந்த டங்கு வந்து ஒரு ஓவர் போட்டு ரோஹித்துக்கு 2 ஷார்ட் பால போட்டு கொஞ்சம் ரன் ஏத்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கில் நல்லா கொஞ்சம் அக்ரெசிவா ஆட ஆரம்பிச்சாரு. ரோஹித் கொஞ்சம் பிரஷர் கம்மி ஆயிடுச்சு. சோ அவரு டைம் எடுத்து அழகா ஆடும்போது ஆடினாரு. அப்பயுமே அவர் ரொம்ப டிசைசிவா தெரியல. இங்கிலாந்து கிட்ட இருந்தும் நம்ம ஒண்ணும் வெளியே எடுக்க முடியாது. இங்கிலாந்தும் எக்ஸலண்டா பவுலிங் போட்டாங்க. எல்லாருமே நல்லா போட்டாங்க. அங்கதான் நான் சொல்றேன், ப்ரூக் எவ்வளவு பிரில்லியண்டா கேப்டன்சி பண்ணாருன்னா, அவருக்கு தெரிஞ்சிச்சு டங்கு வந்து செம்மடி வாங்கிட்டாரு. இதுக்கு மேல டங்கு யூஸ் பண்ணா அவங்க அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்ச்சர் 8 ஓவர் போட்டாருன்னு நினைக்கிறேன் 30th ஓவர் டைம்லயே. சோ ஆர்ச்சர் கிட்டயும் ஓவர் முடிஞ்சிச்சு. ஆமா ஆர்ச்சர் சீக்கிரம் ஆர்ச்சருக்கும் ஓவர் முடிஞ்சிச்சு. சோ இதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்சிச்சு சரி ரஷீத் கொண்டு வந்து பாப்போம்னு ரஷீதுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் இல்லாம போட்டு இருந்தாரு. ஃபுல்லா வெளியே போட்டுட்டு இருந்தாரு, லெக் சைட்ல போட்டு இருந்தாரு, ரோஹித் ஸ்வீப் ஆடிருந்தாரு, இவர் எக்ஸ்ட்ரா கவர் மேல ஆட்டு இருந்தாரு. ரஷீதுக்குமே ஓரளவுக்கு படலன்னு சரியா விழலன்னு தெரிஞ்ச உடனே அழகா அவர் முடிவு பண்ணிட்டாரு, கொண்டு வா ஜேக்கப் பெத்தல்ல உள்ள கொண்டு வந்தாரு. பிச்சு ஸ்லோ ஆச்சு, அழகா போட்டு தூக்கி தூக்கி போட்டு இருந்தாரு. கோலி வந்து அவர் ரன்ன பால் ஆடினாலுமே ரொம்ப டிசைசிவால ஒண்ணுமே ஆடல. கோலிக்கு பேட்ல படவே இல்லை, கண்ணா பின்னான்னு சுத்தினாரு, ஷேப்ப லூஸ் பண்ணி பெத்தல்ல இறங்கி இந்த இந்த பக்கம் மாதிரி அடிக்கிற அந்த பக்கம் அடிக்கிறேன்னு சுத்துறாரு. இந்த மாதிரி கோழியை நான் வந்து பார்த்ததே இல்ல. கண்ணா மணிக்கு டைம் பண்ணாம காட்டுத்தனமா சுத்தி ரொம்ப நாளா ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அவரு. ஆனா அதுக்கப்புறம் உனக்கு ஒரு 40 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு டைம் பண்ணாரு. ஆனா அந்த பக்கம் ரோஹித் சர்மா இல்லாதப்போ அடுத்து வந்த பேட்ஸ்மேன் யாருமே கம்பெனி தராதனால ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் அவரு சொல்றேன், அவரும் நீங்க அடிக்க போய் அவுட் ஆயிட்டாரு. ரோஹித் கோலியை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. ஆனா ரோஹித் பாருங்க இன்னைக்கு அவ்வளவு முடியாம அந்த அந்த பவுண்டரி லைன்ல என்ன எஃபர்ட்டுங்க அது. இந்த சின்ன வயசு சிவம் தூபே பத்தி இவ்வளவு அது பேசுறா, சரியான அவர் ஃபீல்டிங். பண்ணுவாரா? அங்க இருந்து நவுந்து கூட வரமாட்டாரு அவரு. சின்ன சின்ன வயசுல இருக்கவங்க விட்டுறாங்க. 39 வயசு ஆனா என்ன, உங்களுக்கு ஃபீல்ட்ல தடுக்கிறாரா பால், அது 4 போக வேண்டிய பால் தான். ஃபீல்ட் எஃபர்ட் போட்டு தடுக்கிறாரு. அவர் கைக்கு வந்து கேட்ச் விட்டு நான் பார்க்கவே இல்லை. நீங்க சொன்ன அந்த ஜேக்கப் பெத்தல் கேட்ச் கூட ரோஹித் சர்மாக்கு தான் போச்சு ஸ்கொயர் லெக்ல. அவர் கைக்கு வந்த ஆமா ரோஹித் சர்மா கைக்கு வந்த பிடிச்சாரு. கேட்ச் ஆமா விட்டு பார்க்கல. இந்த மாதிரி ஒரு 138 இன்னிங்ஸ்லாம் இப்ப யாருமே ஆடுறது இல்ல. அதுவும் இல்லாம வேர்ல்டு கப்ல நடக்க போது சவுத் ஆப்பிரிக்கால, உங்களுக்கு ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்ல போய் ஒரு ஒரு ஏபிள் ரன் ஸ்கோரர் நீங்க எவ்வளவு ரன்ஸ் அவருக்கு ஸ்கோர் பண்ணி பார்த்திருக்க மாதிரி பிளேயர்ஸ் இந்தியால யாருமே இல்ல. ரோஹித் கோலியை தூக்குனீங்கன்னா நீங்க இவங்க 2 பேருமே இல்ல எடுத்துட்டீங்கன்னா இல்ல இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இது இருக்கிறதுலே இப்ப நீங்க சொன்ன அந்த சேனா கண்ட்ரிஸ்ல அதிக சிக்ஸ் அடிச்ச பிளேயர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர் வந்து ரோஹித் சர்மா தான். உனக்கு வெளிய இருந்து வந்து சேனா கண்ட்ரிஸ்ல 100 சிக்ஸ் மேல அடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீங்க வந்து இது பண்ண போறீங்கன்னா புரியல எனக்கு. அதுவும் இப்போ இப்போ 2 சீரீஸ் முன்னாடி ஆஸ்திரேலியா சீரீஸ்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. உனக்கு ஆப்கானிஸ்தான் சீரீஸ் ஆடல அவரு, நியூசிலாந்து சீரீஸ்ல கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப இங்கிலாந்து சீரீஸ் ஒரு செஞ்சுரி அவரு அடிச்சிருக்காரு. இன்ஜுரியில இருந்தா உங்களுக்கு வராரு. இதுக்கு மேல என்ன நம்ம ப்ரூவ் அதுவும் பண்ணணும்னு தெரியல. பார்க்கணும். ஏன்னா அவரு ஐபிஎல்லும் ஃபுல்லா அவர் ரொம்ப ஆடல. அவர் அப்படி இப்படி இன்ஜுரியில ஓரளவுக்கு அப்படியே சமாளிச்சுட்டு வந்தாரு. ஆப்கானிஸ்தான்ல அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாங்க அந்த சீரீஸ்ல. சோ இப்போ இந்த சீரீஸ்ல நீங்க 2 மேட்ச் ஃபெயில் ஆகுறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரியல. இந்த மாதிரி வச்சீங்கன்னா யாருமே ஆட முடியாது எந்த டீம்லயுமே. இந்தியான்னு சொல்லல, ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரு. 12,000 ரன்ஸ் வச்சிருக்காங்க ஓடிஐ ரன்ஸ். அவர் மேலே நீங்க இவ்வளவு பாயிண்ட் போடுறீங்கன்னா அப்ப சின்ன பசங்க மேல எல்லாம் எவ்வளவு பாயிண்ட் போடுவீங்க? எனக்கு அதுதான் பயமா இருக்கு. நீங்க இல்ல இப்ப ரோஹித் கோலியை விட்டா வேற யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல ஓடிஐல இந்த டீம்ல. அதுக்கப்புறம் நீங்க ரோஹித் கோலியை தூக்குறேன்னு பேசுனீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல. சுமன் கில்ல விட்டுருங்க, அவரை தவிர மீதி எந்த பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா தான் இல்ல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இப்ப ரோஹித் வந்து எதுவுமே இல்லன்னு சொல்லிட்டாங்க, ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இல்ல, சொல்லிட்டாங்களா? நாங்க வந்து அதெல்லாம் பேச்சலே சொல்லிதான் இல்ல, பாருன்னு அடிச்சாரு அவர் இன்னைக்கு. ரூமர். சொல்லி பாரு முடிஞ்சா என்ன அதான் அனுப்புறத ரூமர் பத்தி. அப்படின்ற மாதிரி. இல்ல அது பிசிசிஐ வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடியே கொஞ்சம் இது ஆனா பண்ணிட்டாங்கன்னு ஏதோ நினைக்கிறேன். ஏதோ நாங்க வந்து பேசியிருக்காங்க அதெல்லாம் எதுவும் அவர்கிட்ட. அது பண்றது இல்ல எனக்கு அப்படின்னு. அது மட்டும் கிளியரா தெரியுது. ஏன்னா உள்ள டாக்ஸ் ஏதோ நடந்துருச்சு. இந்த மாதிரி இதே மாதிரி நடந்துருந்தா ரொம்ப கஷ்டம் உங்க ஸ்பாட் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரோஹித்துக்கு. ஏன்னா அது ரொம்ப கிளியரா வெளியவே தெரிஞ்சது. நீங்க அவரு அந்த அந்த எண்டுக்கு புஷ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வரைக்கும் போயிருக்காரு. இதுக்கு மேல பேசுங்க பாப்போம். இது பேசுங்க, பழைய ரோஹித் பாத்துட்டீங்க, இப்ப பேசுங்க. அந்த மாதிரி ஒரு சவுத் ஆப்பிரிக்கால பயங்கரமான வந்து நீங்க பெர்ஃபார்மன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க. நீங்க அங்க அதுவும் நம்ம முன்னாடி தான் பேசணும். முன்னாடி மாதிரி இல்ல இந்த வேர்ல்டு கப். நீங்க நிறைய மேட்ச் விளையாடணும். ஒரு ஒரு கிரவுண்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு பிச்சஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அதெல்லாம் அடாப்ட் பண்ணி விளையாடலன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதான் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து கில்லுக்கு வந்து 4 ஓடிஐ சீரிஸ் கேப்டன் பண்ணதுல 3 தோல்வி ஆகி போயிடுச்சு. அவர் பாவம், அவருக்கு லக்கே இல்ல. அவர் டாஸ் ஜெயிக்கணும்னு நினைச்சு வந்தா கூட டாஸே விழ மாட்டேது அவர் அதான் பக்கம். பேசாம ஸ்ரேயா சாயின் அவர் என்ன கேட்கறாரோ அதுக்கு ஆப்போசிட். 7 ஜெயிச்சிருக்காரு அவரு. அதான் அவரு அவர் 7 ஜெயிச்சிருக்காரு. நம்ம ஆளுக்கு உழவே இல்ல டாஸ். 3 மேட்ச் தோத்துருக்காரு. அது என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. ஏதாவது பிராக்டிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். திரும்ப போட்டு அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேட்டிங் பிராக்டிஸ் விட்டு. இன்னொரு இது இருக்கு. நேத்து மேட்ச்ல லார்டு தாக்கூர்னு ஒண்ணு சும்மா அவருக்கு பேர் வைக்கல. ஏன்னா ரோஹித் சர்மா யூஸ் பண்ண பேட் ஷர்துல் தாக்கூர் பேட். ஆமா, கீழே பேர் லார்ட்ஸ்னாலே தாக்கூர் தாங்க.
அதான் இப்போ லார்ட்ஸ்ன்றப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான். லார்ட்ஸ்ல வந்து ஹையஸ்ட் ஓடிஐ ஸ்கோர் போல 388. அது வந்து இந்தியா வந்து வாரி வழங்குனதுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்க இன்னொரு வேண்டியதான். இன்னொரு இன்னொரு ஒரு பண்றதுல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட் சொல்லவா? விராட் கோலிக்கு ஆல் ஃபார்மேட்ஸ் ஆஃப் தி கேம்ல இதுதான் ஃபர்ஸ்ட் 50 லார்ட்ஸ்ல. ஓஹோ லார்ட்ஸ்ல 50 அடிச்சது இல்ல கோலி. ஆமா எனக்கு முன்னாடி இல்ல லார்ட்ஸ்ல அவருக்கு வந்து பயங்கர பேட் மெமரி இருக்கும். ஏன்னா அப்போ 2011 12 நினைக்கிறேன். அப்போ ஆண்டர்சன் போட்டு வந்து எடுப்பாரு. வச்சு செய்வார் அவர் இங்கிலாந்து சீரீஸ்ல. அப்போதான் லார்ட்ஸ் அந்த மாதிரி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் லார்ட்ஸ்ல அவருக்கு. ஆல் ஃபார்மேட்ஸ்க்கே சேர்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் 50 பாருங்க அப்போ எவ்வளோ கஷ்டமான ஒரு இதுவா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நல்லா பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்டாங்க. அதான் இந்தியா வந்து பவுலிங்க்கு ஏதாவது பார்க்கலன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்க பும்ரா மேலேயே ரொம்ப நம்பி போறீங்க. இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு வந்து பும்ராக்கு ஃபீல்டிங்ல நடந்த இன்ஜுரி, நீங்க வந்து அவரோட நார்மல் இன்ஜுரி இல்ல அது. சப்போஸ் நீங்க சொல்லுவீங்களா ஏதோ ஒரு பவுலருக்கு நடக்கிற இன்ஜுரின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபீல்டிங்ல ஆன் ஃபீல்ட்ல நிக்கும் போது நடந்த ஒரு இன்ஜுரி. இந்த மாதிரி ஒரு இன்ஜுரி வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கும்போது நடக்குதுன்னு வைங்க. நீங்க என்னதான் பும்ராவை ஓரளவுக்கு காப்பாத்தி வச்சுட்டு வந்தாலும் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி வேர்ல்டு கப்ல இந்த மாதிரி எதிர்பாராம நடக்குது. அப்போ இந்தியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு பவுலிங் லைன் எடுத்துட்டு போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியும் உங்களால. நீங்க ஆனா கண்டிப்பா ஒரு வாட்டியாவது யோசிச்சாகணும். நீங்க பும்ராவோ இல்ல ஷமியோ யாரையாவது பத்தி கொண்டு வரத பத்தி. ஏன்னா ரொம்ப வயசு எல்லாம் ஆவலைங்க அவங்களுக்கு. இன்னமும் ரொம்ப ஃபிட்டா நல்லா போட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்க வேணும்னா ஏதாவது ஒரு சின்ன சீரீஸ்ல கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அவங்க ஃபிட்டா இருக்காங்களா இல்லையா. நீங்க ஷம்மி மேல வைக்கிற பெரிய பாயிண்டே என்னன்னா பிசிசிஐல இருந்து அவர் ஃபிட்டா இல்ல, அவர் 4 ஓவர் தான் போடுறாரு, ஐபிஎல் மட்டும் தான் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரஞ்சில போட்டு காமிச்சாரு அவங்க சொன்னதுக்காக. அவ்வளவு பெரிய ஸ்பெல்ஸ் அவர் போடுறாங்களா இல்லையான்னு நீங்க கேம் டைம் கொடுத்தாதானே தெரியும். கொடுக்காம நீங்களே டிசைட் பண்ணிட்டா அது எனக்கு புரியல. அதுதான் இல்லனா இந்தியா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்பயே ஓப்பனா சொல்றேன் நான். இல்ல ஷமி புவி குடுக்கறனாலும் சிராஜ் கொண்டு வரணும் உனக்கு நியூ பால் போடுறதுக்கு. உனக்கு நியூ பால் டெத்ல சிராஜ் வந்துருவாரு. அவர் குட்டி இன்ஜுரி அவருக்கு மேபி ஐபிஎல் லாஸ்ட்ல. அதனால மேபி அவருக்கு இன்னும் எக்ஸ்டெண்டட் ரெஸ்ட் ஏதாவது கொடுத்திருப்பாங்க. ஆமா அந்த ஷோல்டர் ஸ்ரீலங்கா டெஸ்ட்க்கு வந்துருவாரு. டெஸ்ட் மேட்சும் சிராஜ் எல்லாம் போனாங்கன்னா காலி தான். ஸ்ரீலங்கா டெஸ்ட்க்கு வந்துருவாரு. பும்ரா ரெஸ்ட் கொடுத்துருவாங்க எப்படியும். அப்போ சிராஜ் வேணும் கண்டிப்பா. இல்ல ஸ்ரீலங்கா டெஸ்ட்ல சிராஜ் கூட தேவையில்ல. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின்னரா போட்டு 4 ஸ்பின்னரா போட்டா கூட ஓகே தான். ஆல்ரெடி அந்த மாதிரி தான் இருக்கும் அங்க பிட்ச். இருந்த வாஷியும் கால பூச்சின்னு போயிட்டாரு. ஒரு மாசம் இருக்கு ரெக்கவரி டைம் வந்துருவாரான்னு தெரியல. அதுக்குள்ள அது தெரியல. ஜடேஜா வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், அப்புறம் உனக்கு மானவ் சுந்தர் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்பின்னரா போனா அதுவும் கஷ்டம் தான் நினைக்கிறேன். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. சரி ஓகே அதெல்லாம் நம்ம அடுத்து பேசுவோம். அதுக்கு நடுவில் ஜிம்பாப்வே T20 சீரிஸ் வேற வருது. அதையும் நம்ம பேசுவோம். இன்னொரு வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை பாய் பாய் ஃப்ரம் உல்ஸ்வர்ஸ். பாய். ஊர்ச்சிட்டி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்